கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். மேல்மருவத்தூர் வந்திருக்கோம், மாலை போட்டு நானும் தாரணி வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை கோயிலுக்கு இப்படி வரணும் ஃபஸ்ட் டைமாக வரோம், இப்படி மாலை போட்டு இருமுடி செலுத்தணும், அதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா சும்மா பார்க்க வந்தேன், சும்மா தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணி வந்தேன் அப்படின்னா சரி ஓகே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க எவ்வளோ பே பண்ணணும், அது மாதிரி லாஸ்ட் வீடியோ இது மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரில. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வருஷம் எப்படி நான் வருவேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து விரதம் 2 இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாலை போட்டு இருமுடி செலுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு அப்படியே போயிடுவோம். இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் அங்கே கோயிலில் அங்கே மன்றத்துலேருந்து மாலை போட்டு வர மாட்டோம். வருஷம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லாம் இங்கே வந்து மாலை போட்டால் அது எவ்வளோ என்ன அப்படின்ற உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். வேறு ஏதாவதுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, மறக்காமல் சொல்கிறேன். இப்போது நாங்கள் இன்றைக்கி இப்போ மாலை போடுற இது ஆரம்பிச்சதுன்னா நேற்று 15ஆம் தேதி ஆரம்பிச்சது, டிசம்பர் 15. இது வந்து பிப்ரவரி முடியுது. ஆனால் எத்தனாம் தேதின்னு தெரில. எத்தனாம் தேதி நான் தெரிஞ்சு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், நான் வந்து அந்தந்த இடத்துல சின்ன சின்ன கிளிப்பாக தான் எடுக்க முடியும். அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அப்படி வீடியோ எடுத்தாங்க செக்யூரிட்டிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே அலோவ் கிடையாது. ஆக்சுவலாக சும்மா அங்கங்கே எதாவது பிக்கோ இல்லை சின்ன கிளிப்போ கிடச்சிச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கடைசி நான் ஒரு வீட்டில் வந்துட்டோ இல்லை மாதிரி ஸ்டேஷனில் உட்காந்து தான் நான் சொல்லணும். அப்புறம் மற்றது எல்லாமே நான் வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக போக சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கேருந்து பார்த்த வரைக்கும் கூட்டம் அவ்வளோக்கா அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே போக போக கோயிலில் தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு. நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, இப்போ தான் நம்ம மாலை போடுறதுக்கு அதுக்கான டேட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றனால கூட்டம் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. ஈஸியாகவே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே வந்து தான் மாலை போடுறோம், இங்கே வீட்டில் விரதம் வந்துட்டு இங்கே கோயிலில் வந்து மாலை போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே அந்த இது இருக்குது. அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் போட்டுட்ருக்கேன், வருஷம் போட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் இப்போ இங்கே வந்து போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து 100 வந்து பே பண்ணணும். அது எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம 5ஆம் நம்பர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க 5ஆம் நம்பர் கேட்டு. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறது கரெக்டாக தெரியும். இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கரெக்டாக, அதான் 5ஆம் நம்பர் கேட்டு. அங்கே உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஏற்கனவே போட்டவங்களுக்கு 100 பே பண்ணால் போதும். புதுசாக இப்போ தான் கோயிலுக்கே வந்து முதல்ல மாலை போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் பண்ணலாம். 200 பே பண்ணோம். 200 பே பண்ணால் அவங்களே அந்த மாலை போடுற அந்த பை மாலை எல்லாம் அவங்களே அதிலே கொடுத்துருவாங்க. அதை நம்ம போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த பழசா போடுறவங்களுக்கு அந்த 100 அவ்வளோதான், அதே இது. அப்படியே நீங்கள் வெளில வந்துட்டு அதுலேருந்து வெளில வந்து ஃப்ரீ தரிசனமும் போகலாம். இல்லை நான் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போகணும் அப்படின்னா விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேயே உள்ளுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும், அதுவே இருக்குது. விஐபி தரிசனம்க்கு வந்து நம்ம ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கட்டணும். இப்போ வந்து அதுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து முக்கியம். ஆதார் கார்டு வச்சு ஃப்ரீ தரிசனம் தெரியல எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. பட் இதுக்கு வந்து ஆதார் கார்டு முக்கியம். இப்போ ஒரு 5 பேராக போகிறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஆதார் கார்டு வச்சுருந்தாவே போதும். ஃபோட்டோ காப்பியாவோ இல்லை ஹார்ட் காப்பியாவோ நீங்கள் வச்சுருந்தாலே ஓகே தான். ஆதார் கார்டு ஜஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 5 பேர் போகிறாங்கன்னா அது ஒருத்தர் ஆதார் கார்டு வச்சுருந்தோம், மற்ற 4 பேருக்கு அது இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதுவும் ஒரு இப்போன்னு இல்லை. நாங்கள் 2 பேர் போனோம், அப்படி தான் ஒரு ஆதார் கார்டு தான் வச்சுருந்தோம், அது ஒன்று போதும். நாங்கள் 2 பேருக்கு 2000 ரூபா கட்டணும். உள்ளே போய் அந்த அரிசி அந்த இதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே சேர்த்து இது மாதிரி தான் அந்த இது அப்புறம் வாங்கிப்பாங்க. நம்ம சீக்கிரமும் போயிடலாம். அது சரி ஃப்ரீ தரிசனில் போகிறனாலும் போகலாம். அது ரொம்ப கும்பல்லாம் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கும்பல் இருக்குது. அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. பாத்ரூம் இல்லாமல் நம்ம ஃப்ரீ தரிசனம் பண்ணுறோம் இல்லை இதிலே போகும்போது கோயிலுக்குள்ளே போகும்போதே அந்த தனியாக பாதை மாதிரி விடுவாங்கள்ல, அங்கேயும் போகிற வழியிலையும் பாத்ரூம் இருக்குது. இல்லை நம்ம போகிற வழியில் வெளியிலையும் இருக்குது. எல்லாம் வெளியில் போகிறது பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் நம்ம போகிற லைன்லேயே வருது, ஃப்ரீயாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து விஐபி டிக்கெட் கொடுத்து போனாலும் சரி, விஐபி டிக்கெட் கொடுத்தா ஃப்ரீ தரிசனத்தில் போனாலும் ஃப்ளிப்கார்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பாட்டு அன்னதானத்துக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. டோக்கனை வச்சு நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் அதே பிளேஸ்க்கு அந்த சைடு வந்து அந்த 5ஆம் நம்பர் கேட்லாம் தாண்டி தான் போகணும். அந்த அன்னதான கூடன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த இது மாதிரி இந்த பில்டிங்கில் தான் நம்ம உள்ளே போய் நம்ம டோக்கன் கொடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது வந்து ஃப்ரீ தரிசனமும் கொடுப்பாங்க. இல்லை இந்த விஐபி டிக்கெட் கொடுத்தீங்கன்னாலும் அதுக்கும் கொடுப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நேரம் இருக்குது. நாங்கள் வந்து காலையில் 10 மணிக்கே ட்ரெயினில் வந்திருந்தோம். அண்ட் எங்களுக்கு அடுத்து ரிட்டன் வந்து 5 மணிக்கு தான். ஸோ அதனால நாங்கள் வந்து அங்கே பக்கத்துலேயே புத்துக்கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில் தான் அது. அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அது மாதிரி அங்கே இப்போ நாங்கள் வந்து சின்ன பசங்களை மாதிரி போயிருந்தாலும் அந்த ஊஞ்சல் சீசா அது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வாத்து அது மாதிரிலாம் சும்மா அப்படியே சின்ன பார்க் மாதிரி செஞ்சுருப்பாங்க. கொஞ்சம் உள்ளே நடந்து போனோடனே கோயில் இருக்கும்.
ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவே பக்கத்தில் இருக்கும். நீங்கள் கோயில்கிட்ட வெளில வந்தீங்கன்னாவே ஆட்டோ இருக்கும். அந்த ஆட்டோவில் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கிப்பாங்க. நம்ம ஆட்டோவில் ஏறி ஷேர் ஆட்டோ மாதிரி தான் ஏறி அங்கே வந்து கோயில்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் அந்த புத்து கோயில் போய் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் மறுபடியும் அதே ஆட்டோவில் ஏறிங்கன்னா இங்கே கோயில் வசதியே வந்து 10 ரூபா கொடுத்தா வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு வரலாம். தியான மண்டபம் வந்து இப்போ தியான மண்டபம் ஒன்று வந்து கட்டியிருந்துருக்காங்க. அதை நான் லாஸ்ட் டைம் போனப்போ தியான மண்டபம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். அங்கே உட்காந்து நம்ம ராசி இருக்கும், ஃபுல்லாக எல்லா ராசியுமே 12 ராசி, அதுக்கான எல்லா நட்சத்திரமும் ஒரு ராசிக்கு 2 நட்சத்திரம் அப்படின்னு எல்லா நட்சத்திரமும் இருக்கும். அது நம்மளோட ராசி நம்ம நட்சத்திரத்துக்கு நேராக கீழே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அதான் தியான மண்டபம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இது கட்டியிருக்காங்க. இப்போ மாலை போடுற சீசன் கும்பல் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கிளிப்பில் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது அந்த தியான மண்டபம். இதுக்கு வந்து நம்ம நார்மல் டைம்ஸில் நீங்கள் வந்தீங்க, மாலை போடுறது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபிப்ரவரியில் எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்ச்சோ மேவோ வேறு எப்பயாவது வந்தீங்க அப்படின்னா அங்கே போய் தியானம் பண்ணலாம். நமக்கு என்ன வேணும்ன்றதை கிடைச்சி நம்ம ராசி கீழே உட்காந்து தியானம் பண்ணோன்னா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி டைம் இருந்தால் இந்த புத்து கோயிலுக்கு இது மாதிரி அங்கே நீங்கள் போகலாம். அங்கே கோயில் போனால் நம்ம நல்லா இருக்கும். பக்கத்துலேயும் எல்லா கடை இப்போ வந்து மழை போட சீசன்றனால அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கடை போட்டு தான் இருக்காங்க. நடந்து போகிறதுனாலும் போகலாம். இல்லை சின்ன பசங்க இல்லை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஆட்டோவில் போகிறதும் போய்க்கலாம். ஷேர் ஆட்டோவும் இருக்கும், 10 ரூபா தான் ஒருத்தருக்கு, அது போயிட்டு வரலாம். நாங்கள் போனது அந்த கோயிலுக்கு மேலே தான் போயிட்டு வந்தோம். நாங்கள் நடந்தே போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிட்ற ஒரு இடத்துல விடுவாங்க, விட்டு வெளியில் இருந்து கும்பல் இருக்கிறதுனால இது ஒரு பக்கம் அது பக்கம்ன்ற மாதிரி தான் வரும். நாங்கள் போய் சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட்டோம், அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியே விட்டாங்க. நம்ம அங்கேருந்து எப்படி நடந்து போயிடலாம், சும்மா அப்படியே கடை வீதி எப்படி வேடிக்கை பார்த்துட்டு எப்படி நடந்து போனால் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு எப்படி நடந்து போனால் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது ஆட்டோவில் வந்துட்டோம். ரிட்டர்ன் அங்கேருந்து இங்கே ரொம்ப தூரம் இங்கே கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் நாங்கள் நடந்து வந்துட்டோம். ஆட்டோவில் சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பல்லவன் ட்ரெயின் வரும், சென்னையிலேருந்து வரும். 5:15க்குன்னு நினைக்கிறேன் மேல்மருத்தூரில். அந்த பல்லவனில் ஏறி திருச்சி வந்தோம். நைட்டு 9 மணிக்கு திருச்சி வரும். ட்ரெயினில் வந்தோம். நாங்கள் இங்கே ரிட்டன் கோயிலுக்கு அங்கேருந்து வந்ததும் திருச்சியிலேருந்து தான் வந்தோம். அதே பல்லவனில் தான் வந்தோம். இங்கே 10 மணிக்கு வரும். அங்கே திருச்சியில் வந்து காலையில் 6:50 வரும் பல்லவன். அதில் ஏறி இங்கே வந்தோம். ட்ரெயின் இல்லாமல் இருக்குது. முன்னாடி வந்து சிறப்பு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி தனியாக இதுக்காக விட்டாங்க. இப்போ எந்தெந்த ட்ரெயின்லாம் நிற்கிது, எவ்வளோ ட்ரெயினோட அவைலபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்லாமும் தெரியல. பட் ஆனால் இப்போது வந்து நிற்கிற ட்ரெயின்லாம் நிற்கிது. இதுக்கு முன்னாடினா வைகை வந்து வரும். அங்கே 2 மணிக்கு தாம்பரத்துலேருந்து வரும். நீங்கள் சென்னையில் 2 மணிலேருந்து வரும். அந்த வைகை வந்து இங்கே 3:30க்கு வந்து இங்கே மேல்மருவத்தூரில் நின்றுச்சு முன்னாடிலாம், இந்த மாலை போடுற சீசனில். இப்போது வந்து நிற்கிதா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அங்கே கேட்டுக்கோங்க. நிற்குமா என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரில. நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் வந்து அந்த கோயிலில் இருந்தோம் அந்த டைமில். அதனால் எனக்கு அந்த டைமில் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இல்லை ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பார்க்கிங் சிஸ்டம் எல்லாமே அங்கே இருக்குது. முன்னாடி கோயிலுக்கு ஆப்போசிட்லையும் பார்க்கிங் இருக்குது. இல்லை அப்படின்னு நீங்கள் புத்து கோயில் போகணுன்னாலும் எல்லா இடத்துலையும் கார்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதுனாலும் வரலாம். இல்லை இது மாதிரி ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டுருந்துருப்பேன். அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். அது மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிறத விட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் எடுத்ததை விட இங்கே மூர்த்தி பின்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து உள்ள வீடியோ எடுக்க அங்கெல்லாம் எங்கேயுமே அலோ கிடையாது. வீடியோவில் எடுத்தால் செக்யூரிட்டி ப்ரொசஸ்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி விசில் அடிச்சு எடுக்காது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இடத்துல கிளிக் பண்ணி முடியுமோ எடுத்திருக்கேன். வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை.